உங்க கனவு சொல்லுங்க. இவர் நிறைவேற்றணும். ஆமா எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவு நிறைவேற்றுறா? ஜெயலலிதா அம்மா ஏன் இவங்களை எல்லாம் அந்த அமைச்சர்கள் எல்லாரையும் காலு கீழே செருப்பா போட்டு மிதிச்சிருந்தாங்கன்னா இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி கிறுக்கு பைத்தியத்தை எல்லாம் பொது வெளியில மேடையில பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லி எங்க தலைவர் சொல்லி இருந்தாரு. அது யார்கிட்ட கேட்டாருன்னா பொதுமக்கள்கிட்டையும் எங்க மாதிரி ஆட்கள்கிட்டையும் கேட்டிருந்தாங்க. நாங்க கனவுல சொல்லி இருக்கிறோம், கூடிய விரைவில் அந்த கனவை நிறைவேற்றுவாரு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கனவை சொல்லுங்க போகும்போது நயன்தாரா மேல அவருக்கு எவ்வளவு இச்சை உள்ள இருந்திருக்குன்னு பாருங்க. நயன்தாராவை தருவேண்டா, இதெல்லாம் கொச்சையா இல்ல, அசிங்கமா இல்ல. உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, ஒரு தாய் வகுத்துல பிறந்ததுதான் நீங்க. உங்களுக்கு மனைவி இருக்கலாம், அக்கா தங்கச்சி இருக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்தி பேசவும் கேவலப்படுத்தி பேசவும் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? நீங்க எல்லாம் அரசியல் பண்ணி என்ன பண்றது? நீங்களா இந்த மாதிரி ஒரு பின்பத்தை கொண்டு வத்தி இதுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது, நீங்களே ஒரு அபென்ஸை உருவாக்குறது. இந்த மாதிரி ஒரு நயன்தாரா ஒரு குடும்பத்துல அவங்களும் பெண்ணுதான், அதுக்காக ஒரு நடிகின்றாப்புல அவங்களுக்கு எல்லாமே இருக்கத்தான் செய்ய, சூடு சோரணை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அவங்க மேல நான் ஆசைப்படுறேன், வாங்கி தருவாருண்டா. இதெல்லாம் என்ன? உங்க எடப்பாடி ஐயா வந்த பிறகு அவர்கிட்ட அந்த மாதிரி உங்க ஆசைகளை சொல்லுங்க, கனவுகளை சொல்லுங்க, நீங்க எத்தனை பேரை மனசுல வச்சுக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவாரு. அதை விட்டுட்டு பொது வெளியில இப்ப அத்தனை பெண்களை காரி காரி துப்புறாங்க. ஏற்கனவே அப்படித்தான் கலைஞர் வீடு நாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னதுக்கு வீட்டுக்கு ஒரு பொம்பளையா குடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் உனக்கு பெண்களை வச்சுதாயானயா? சி, அசிங்கமான அரசியல். இந்த மாதிரி கிறுக்கு பைத்தியத்துலதான் அம்மா ஜெயலலிதா காலை கீழே ஒட்டு மிதிச்சு வச்சிருக்கிறது. இப்பதான் எல்லா பொதுமக்கள் மத்தியிலையும் பேசுறா. ஏன்னா இவங்க கையில எல்லாம் நாட்டை கொடுத்தா நாசமா போயிருமேன்னு சொல்லி எண்ணிட்ட. இந்த மாதிரி மக்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப எதிர்ப்போடவும் வல்லமையோடையும் ஆளுமையோடும் இன்னைக்கு இருக்காங்க. நாவடக்கம் தேவை.